தொழுகை. அந்த தொழுகை இறை விசுவாசிகளின் ஆயுதமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தின் முதல் கடமையும் இதுவே, மறுமையின் முதல் கேள்வியும் இதுவே. தொழுகை விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள். தொழுகை இஸ்லாத்தின் தூணாகும். மிகச்சிறந்த அமல் தொழுகை. தொழுகை சுவனத்தின் திறவுகோலாகும். தொழ ஆரம்பித்து விட்டால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது. தொழுபவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற அனைத்து திரைகளும் நீக்கப்படுகிறது. மனிதனுக்கு தலை எப்படி முக்கியமோ அதுபோல் முஸ்லிம்களுக்கு தொழுகை முக்கியம். உலகில் மிகச் சிறந்த இடம் எது தெரியுமா? தொழுகை நிறைவேற்றப்படும் இடமாகும். அதிகாலையில் தொழுகைக்காக செல்பவர் ஈமானின் கொடியை தன் கையில் பிடித்து செல்கிறார் என நம் ரசூல் கூறியதை மனதில் நினைத்து தொழுகையை அனுதினமும் தவறாமல் தொழுது வருவோமா? இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்கு இது மட்டுமா? இன்னும் இருக்கிறது. சஜ்தா செய்த உறுப்புகளை நரக நெருப்பு தொடாது. தினமும் 5 முறை குளிப்பவருக்கு உடலில் எப்படி அழுக்கு இருக்காதோ அதுபோல் 5 வேளை தொழுபவரிடம் பாவ அழுக்குகள் அறவே இருக்காது. சொர்க்கத்தில் தொழுகையாளிகளுக்கு விருந்து தயார் செய்யப்படுகிறது. தொழுபவருக்கு ஒரு எட்டுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு தொழ வருபவர்களுக்கு மறுமை நாளிலே பரிபூர்ண ஒளி ஏற்படும். பள்ளிவாசலில் ஒழுவுடன் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலம் வரை மலக்குகள் அந்த மனிதருக்கு அல்லாஹ் மஃபிர் லஹும் மர்ஹம்னி, யா அல்லாஹ் இந்த தொழுகையாளின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவருக்கு நீ அருள் புரிவாயாக என துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். முறையாக தொழுபவர்களுக்கு வெற்றியும் ஈடேற்றமும் உண்டு. சுவனமும் அல்லாஹ்வின் பொருத்தமும் ரசூலின் முஹப்பத்தும் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட தொழுகையை நாம் அதபு நெறியுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.